அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ரேஷன் கடைகளில் எடுத்திருக்காங்க. ரேஷன் கடையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றியும், அதன்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் திறக்கப்படக்கூடிய நேரங்கள் இனிவரும் நாட்களில் மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அத்தகைய அறிவிப்பு என்ன அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கட்டமாக தமிழக அரசுடைய சார்பாக பல்வேறு இலவச பொருள் அப்படிங்கிறது மலிவு விலையில் ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ரேஷன் கடை வாயிலாக ரேஷன் பொருட்கள் கொடுக்கறதோடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காகவும், அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்றதுக்காகவும், அவங்களுடைய பொருளாதார நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காகவும் ரேஷன் கடை மூலியமாக தமிழக அரசும் மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் இத்தகைய சேவை செஞ்சிட்ருக்கு. இதன் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சென்னை அண்ட் காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்களில் ரேஷன் கடைகளில் வேலை நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட இருக்கிறதாகவும், இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை ஆய்வுகள் அப்படிங்கிறது மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் தமிழக அரசு தற்போது உத்தரவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த விவகாரம் தொடர்பாக கூட்டுறவுத்துறை கூறுகையில், தமிழகத்தில் குறிப்பாக ரேஷன் கடைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் கூடுதல் வேலை அலைச்சலில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்படுவாங்க. அதாவது சென்னை அண்ட் காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்கள்லையும் காலை 8:30 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரையும், பின்னர் அதுக்கப்புறம் மதியம் 3 மணிலேருந்து இரவு 7 மணி வரையிலும், மதியம் இடைப்பட்ட நேரம் 2:30 மணி நேரம் உட்பட சுமார் 2 மணி நேரம் ஆகிறதுனால பணியாளர்கள் கடும் மன உளைச்சலுக்கும் மன சோர்வுக்கும் ஆளாகிறதா தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் நுகர்வோர் வாணிப கழக குடோனுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வேலை நாட்களாக இருந்து வருது. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வார விடுமுறை நாளாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு மட்டும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வார விடுமுறையாகவும் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாகவும் இருந்து வருது. இதனால் விடுமுறை நாட்களில் குடோன் பணியாளர்களோ அல்லது ரேஷன் கடை பணியாளர்களோ பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் சென்னை அண்ட் காஞ்சிபுரம் 2 இடங்கள்லையும் 2 மாவட்டங்கள்லையும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய வேலை நேரத்தை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 6 மணி வரையிலும் மாற்றி தருமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு. அதோட தான் வாரத்துடைய முதல் 2 வெள்ளிக்கிழமை வேலை நேரமாகவும் முதல் 2 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகவும் அறிவிக்க சமர்ப்பிக்குமாறு தற்போது தமிழக அரசுக்கு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை தொடர்பாக பதிவாளர் அலுவலகத்துக்கு குறிப்புகள் அனுப்பி வைக்குமாறு தற்போது தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பாக தான் கூட்டுறவுத்துறை விரிவான ஆய்வு மேற்கொண்டு அதன்படியில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையின்படி ரேஷன் கடையில் செயல்படும் நேரம் மற்றும் வார விடுமுறை நாட்களும் இது எல்லாமே மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மாற்றம் அப்படிங்கிறது சென்னை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்கள் மற்றும் இந்த மாற்றங்களை கொண்டு வரப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இதன்படி அடுத்த நடவடிக்கையாக வேறு ஏதாவது ரேஷன் கடைகளில் வேறு மாவட்டங்களில் கூட மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.